அப்படி இரவு நேரங்களில் பல நேரங்கள் நமக்கு கொடுக்கப்படும் போதெல்லாம் நம்ம தூக்கவில்லைன்னு கவலைப்படுறோம், சங்கடப்படுறோம், புறணப்பட்டு படுக்கிறோம். தூக்கத்தை கொடுக்கணுமே, அல்லா தரணுமே. அப்போ அது தூக்கத்தை தவிர்க்கப்பட்டுக்கணும்னு சொன்னால் நான் அல்லாட்ட என் தேவைகளுக்காக திரும்புறதுக்காக ஒரு அழகான சூழ்நிலை உருவாக்கினா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அத்தாட்சிகள் நமக்கு நிறைய அத்தாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்கிறோம் நான் கிடைச்சதில்லை, நேச்சர் நடந்துருச்சு, கேட்டெல்லாம் கிடைச்சின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த அத்தாட்சி நினைவு கூறுறதுக்காக இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்படி வாழ்விக்கப்பட்டுக்கிறோம், இதெல்லாம் அத்தாட்சி அமைஞ்சிருக்குது. 3:113 அவர்கள் சமம் அல்லர். வேதத்துடையவர்கள் ஒரு சாரார் நிலைத்து நிற்கிறார்கள். இரவின் நேரங்களில் அல்லாவின் அத்தாட்சியில் நினைவு கூறுகிறார்கள். இன்னும் அவர்கள் அல்லாவுக்கு முற்றிலும் பணிகிறார்கள். அப்போ இரவு நேரங்களில் அல்லாவுடைய அத்தாட்சி நினைவு கூறுறாங்க. தனிமையில் எழுந்து விழிப்பு கொடுக்கும்போது எழுந்து உட்காந்துக்கிட்டு உங்க கல்விட்டு அல்லாவை நினைக்கிறாங்க. அல்லாவோட அத்தாட்சி நினைவு கூறுறாங்க. ஒன்றும் தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க, தன்னுடைய தேவைகளுக்காக அவங்க திரும்புகிறாங்க. அல்லாது அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சி நினைவு கூறுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. உடலில் எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சு, மனசில் எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சு, பொருளாதார எத்தனையோ பிரச்சனை இருந்துச்சு, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, எல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கு இதோட அருளை கொண்டு, மன்னிப்பை கொண்டு. இன்னும் அவனுடைய பாதையில் நினைச்சிருக்கணுமே, இன்னும் அவன் நினைவு அதிகரிக்கணுமே, உள்ளச்சு அதிகரிக்கணுமேனு அவங்க விரும்பியவங்களா இறைவன் ஒப்படைப்பாங்க. அந்த அத்தாட்சி நினைவு. அப்படி நினைவு கூறும் பொழுது தான் நன்றியோடு நமக்கு வரும். அந்த நன்றியோடு நம்பிக்கையும் சேர்ந்து வந்துடும். நாளை வாழ்க்கை கவலை போயிடும். ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம ஏற்கனவே கவலைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்திருக்குது, இனிமேல் கவலை வரக்கூடாதுங்கிற தெளிவு அங்கே கிடைக்கும். ஏன்னா அல்லாவோட அத்தாட்சி நினைவு கூறும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்க அத்தாட்சிகளை அவங்க நினைவு கூறும்பொழுது அவங்க நம்பிக்கையும் பலமாகும், நன்றியோடும் அதிகரிக்கும். அத்தாட்சி நினைவு கூறுறது நன்றி செலுத்துறது தான். அல்லாவோட அத்தாட்சி நினைச்சு பாருங்க, நல்லா சொல்கிறான். அது கீழே 114 அவர்கள் அல்லாவின் மீதும் எதினார் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. அல்லாஹ் நமக்கு எந்த அநியாயம் பண்ண மாட்டான், நிறைய நம்ம அத்தாட்சி வாழ வச்சுட்டு இருக்கான், நாளைக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், அந்த நம்பிக்கை அதிகரிக்கும். அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள், நன்மையை செய்கிறார்கள். இனி வாழக்கூடிய நன்மை செய்யணும், தீமையை விளக்குகிறார்கள், இன்னும் நன்மை செய்வதற்கு விரைகின்றனர். இவர்களின் நம்பிக்கையாளர்கள் உள்ளவர்கள். இவர்கள் செய்யும் எந்த நன்மையும் புறக்கணிக்க மாட்டாது. அன்றையும் அல்லாஹ் பயபக்தரை நன்கு அறிகிறான். இப்போ நன்மைகளுக்கான வழியில் அல்லாஹ் அமைச்சுவான். கொஞ்சம் அல்லாவுடைய அத்தாட்சி நினைச்சு பார்க்க நம்பிக்கையும் உறுதியாகுது, நன்றியுடன் வருது, நன்மையுடைய பாதையில் நம்ம அமைக்கப்பட்டோம், அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படுறோம்.